ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் சத்து மாவு ஃபார் பேபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு 1 கப் பாசிப்பயிறு, 1 கப் கம்பு, 1 கப் முளைக்கட்டி வறுத்த ராகி, 1 கப் கோதுமை. நான் இங்கே மாவாக எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை வாங்கி வறுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்து 1 கப் லேசான அவல். இதில் காட்டியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி என் பேபிக்கு தனித்தனியாக கொடுத்து அவருக்கு ஒத்துக்குதான்னு செக் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் பேபிக்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு தடவை எல்லாம் தனித்தனியாக கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. அவல், கோதுமை, ராகி இதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஒரு தடவை வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சன்ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சத்து மாவை தண்ணியில் கலந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். 9 to 12 months பேபிக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது என்னோட பீடியாட்ரிஷியன் சஜஸ்ட் பண்ண ஒரு ரெசிபி. உங்கள் பேபிஸ் 1 வயசு கீழே இருக்காங்கன்னா டேட்ஸ் இல்லைனா பனானா ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு. 1 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா பாலில் கலந்தோ இல்லை வெல்லம் கலந்தோ கொடுக்கலாம். எந்த ஒரு ஃபுட்டுமே புதுசாக பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமாக கொடுத்து உங்களுக்கு ஒத்துக்குதான் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் ரெசிபி கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.